ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே வச்சு ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் சுவியம் எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரவையை வச்சு இட்லி மாவில் சுவியம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஒரு 2 ஏலக்காய், மிக்சியில் அரைச்ச தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் போல் வெல்லம். மாவு இருக்கட்டுங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவையை நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணி இதுலேயும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ரவையை வேக வச்சுக்கலாம். ரவை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் வெல்லத்தை ஆட் பண்ணிங்கன்னா ரவை நல்லா வேகாது. ரவை வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சுவைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இந்த ஹீட்லேயே நல்லா கரைஞ்சி வந்துடும். வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படியே ஆற விட்டுறலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கையில் நெய் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணி நல்லா குட்டி குட்டி பால் ஷேப்பில் ரவுண்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பணியாரக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு டீப் ஃப்ரை ஒத்துக்கிறாது, சேராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பணியாரக்கல் செய்யும்போது ஆயில் அதிகமாக இருக்காதுங்க. ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் நிறைய ஆயிலில் அதை பொரித்து எடுத்துக்கலாம்.
ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம மாவு வந்து ஒரு அரை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்மிலே வச்சு நம்ம பணியாரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லாவே குக் ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவுமே இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இட்லி மாவை வச்சு ரொம்பவே சூப்பராக ரவையில் ஸ்டஃபிங் வச்சு சுசியம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. ரொம்பவுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.